வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான லஞ்சு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அப்பள குழம்பு, அது கூடவே சைடிஷ் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 3 ரெசிபியுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த காம்போ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சேர்த்து சாப்பிட்றதுக்கு. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த அப்பள குழம்பும் பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். எப்போதும் போல் கேரட் பீன்ஸ் பொரியல் செய்யாமல் இன்றைக்கி நான் சொல்கிறது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 3 பூண்டு பல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ளது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினுச்சுன்னா போதும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடிசாக. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேரட்டு முழுசாக உள்ளது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இது 2த்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பீன்ஸும் கேரட்டும் நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு வேக வச்சு செய்யும் போது நல்லாயிருக்கும். அதில் உள்ள பச்சை வாடையெல்லாம் இல்லாமல். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்டுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்குவோம். கேரட் பீன்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். தண்ணி அதிகமான அளவு சேர்க்க வேணாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்தாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா வேக வச்சுக்குவோம். நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷமாக வெந்துட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கேரட் பீன்ஸும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக இதில் தேங்காய் பூ தூவி இறக்க வேண்டியதான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விட்டோம்னா போதும். ரொம்ப நாளையும் அடுப்பில் வைக்கக்கூடாது. இந்த பக்கத்தில் இறக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பரங்கிக்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. ஒரு 2 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பரங்கிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பிஞ்சாக உள்ள பரங்கிக்காய் தான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் மஞ்சள் கலரில் இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் முத்துனலாக இருக்கும். தோல் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பரங்கிக்காயில் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா. இது அப்படின்னாக்கா நம்ம தோலோடையே சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரங்கிக்காலே தண்ணி விட்டு வெந்து வரும். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரு கை அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். வெந்ததுக்கு அப்புறமே அப்படியே சுருங்கி கொஞ்சமாக மாறிடும். நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதே போல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சர்க்கரை நம்ம சேர்த்தது அந்த பரங்கிக்காய் கூட ஒன்று கலந்து வரும். நல்லா கரைஞ்சி ஒன்று கலந்து வரட்டும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சுருங்க. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த இனிப்பு பரங்கிக்காயில் இறங்கி டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட பரங்கிக்காய் இனிப்பு பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ அடுத்து அப்பளக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் தாளிப்பு கொடுக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்குங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. வெந்தயம் பொன்னிறமாக மாறணும். ரொம்ப செவந்துட்டு அப்படின்னாக்கா குழம்பு வந்து கசப்பு வந்துடும். அதனால் வெந்தயத்தை பார்த்து செவர விட்டுக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 10-15 பூண்டு பல் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரட்டும். டைம் கொடுத்து நல்லா வதக்கிட்டு வைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தக்காளி நல்லா சுருங்கி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்படி செய்யும் போது தான் குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு 2 செகண்டுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி விட்டு இதை நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் போதுமான்னு பார்த்துக்குங்க. தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரம்லாம் இப்போயே சேர்த்து நம்ம கொதிக்க விட்டால் தான் குழம்புல வந்து மிளகாத்தூள் வாடை வராது. அதனால் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட. இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நல்லா கொதித்து இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ குழம்பு நல்லா இந்த அளவு கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து அதை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் குழம்பு கொதித்து முந்திக்காக இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகி இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம அப்பளம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும். அதனால் குழம்ப இந்த பக்குவத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்மளை அப்பளத்தை சேர்த்துக்கணும். அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுருக்கோம். ஒரு 5 அப்பளம் சின்ன சின்னதாகவே உடச்சி தான் நான் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அப்பளத்தை இதில் சேர்த்துக்கிறேன். குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா அப்பளம் வந்து டக்குன்னு ஊறி வந்துடும். நீங்கள் குழம்பு கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா அதில் உள்ள உப்பு காரம் எல்லாம் அப்பளத்தில் ஏறிடும். குழம்பு டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் கடைசியாக இது போல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது அப்பளம் ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அந்த குழம்புல மூழ்கிற அளவுக்கு நல்லா இது போல் கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட அப்பள குழம்பு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.